கையில் புத்தகத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கஞ்சாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரை நடமாட முடியவில்லை. தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு. வாய்ப்பு இருக்கா? எங்களது கூட்டத்திற்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்களுக்கு மேலாக கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம். நேற்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது எந்த அளவுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முன்னாடி முடிஞ்சு கூட்டணி தலைவர்கள் மட்டும் சந்திச்சோம். தொகுதி பங்கீடு பற்றி பேசினீங்களா? இல்லை, இதுவரையில் தொகுதி பங்கீடு பற்றி எதுவும் பேசவில்லை. அதற்கான நேரம் இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும். வாய்ப்பு இருக்கானே அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சார், இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு டெல்லி போயிருக்காங்க. உள்துறை அமைச்சரை சந்திக்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தொகுதி பங்கீடு இறுதி செய்யறதுக்கா இல்ல இதுல ராஜ்யசபா சீட்டை ஏதாவது பிஜேபிக்கு வழங்குறது குறித்து எதுவும் ஆலோசனை இல்லை, அது குறித்து தெரியாது. அது குறித்து அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மட்டுமே தெரியும். இல்லை, பார்த்துக்கிட்டு பாதுகாப்பு எல்லா சூழ்நிலையும் பார்த்துக்கிட்டு அதுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்ப தொடங்கும்? உயர்ந்துள்ளதுன்னு தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. எப்படிங்க? தமிழகத்துல அனைத்து துறைகளும் சிறப்பா இருக்கு, உயர்ந்துள்ளது அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் பேசியிருக்காரு. இல்லை, அதாவது எந்தெந்த துறைன்னு சொன்னால் அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அனைத்து துறைகளும் உயர்ந்திருக்குன்னா அனைத்து வகையிலும் தமிழ்நாடு இன்னைக்கு தாழ்ந்து போயிருக்கிறது. கையில் புத்தகத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கஞ்சாவை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 வயது சிறுமி முதல் 70 வயது பெண்கள் வரை நடமாட முடியவில்லை. தேசிய மகளிர் ஆணையம் சொல்லியிருக்கு 50% பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கு. இந்தியாவிலே எல்லா மாநிலத்தை காட்டிலும் அதிகமாக சூசைடு பண்ணக்கூடிய மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது. அவர்களுக்கு ஒரே ஆப்ஷன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். பணபலம், அதிகார பலம் அனைத்தையும் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் அவர்கள் சேர்த்து குமித்து வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் பலம்தான் அதை விட உயர்ந்தது என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. உங்க கூட்டணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.